ஸ்டூடெண்டா தான் இருந்தேன். ரொம்ப மோட்டிவேட் பண்ணாங்க என்ன, நீ உன்னால முடியும், நீ பண்ணுவ. வந்து ஆரி டீச்சரா செலக்ட் பண்ணாங்க. 30 மெம்பர்ஸ்ல என்ன செலக்ட் பண்ணும்போது எனக்கு ரொம்ப பெருமையா இருந்துச்சு. அவங்க எங்க அம்மாக்கு தான் நான் ஸ்டிச் பண்ணணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசைப்பட்டாங்க. அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நானும் ஸ்டிச் பண்ணி இப்ப கொடுக்குறேன். வணக்கம், என்னோட பேர் சுரேகா. நான் இங்க வந்து ஆரி டீச்சரா இருக்கேன். நான் ஃபர்ஸ்ட் இங்க ஸ்டூடெண்டா தான் இருந்தேன். எனக்கு வந்து ஒருத்தவங்க மூலமா தான் ஷாராஸ் இன்ஸ்டியூட் தெரிஞ்சிச்சு. நான் இங்க வந்து ஃபர்ஸ்ட் ஆரி ஜாயின் பண்ணலாம் தான் வந்தேன். ஆரி ஜாயின் பண்ணும்போது அக்கா வந்து எக்ஸ்பிளைன் பண்ண விதம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பேசிக் தான் ஜாயின் பண்ணலாம்னு இருந்தேன். அதுக்கப்புறம் அட்வான்ஸ்மே எடுத்தேன். மோஸ்டா அட்வான்ஸ்ல வந்து நிறைய ஹிப் பெல்ட், சோக்கரு, நெக்லஸ் இதெல்லாம் வந்து செய்யறாங்க. நெட் வச்சு 3D ஒர்க் இது அவங்க சொல்லும் போது எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருந்துச்சு. அதனால நான் அட்வான்ஸ் ஜாயின் பண்ணி நான் இங்க கம்ப்ளீட் பண்ணும்போது எனக்கு ரொம்ப புரிஞ்சுக்கிற மாதிரியும் சொன்னாங்க. அதே மாதிரி நான் இங்க பிளவுசஸ் வந்து இங்க போடும்போது நான் கஸ்டமர் பிளவுஸே எடுத்துட்டு வந்து போட்டேன். அக்கா எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. பிரைடல் பிளவுஸ் அதுமே ஒருத்தவங்க மேரேஜுக்காக நான் போட்டேன். அப்பவே நான் ஏர்ன் பண்ணும்போது எனக்கு ரொம்பவே ஹாப்பியா இருந்துச்சு. இது எல்லாமே ரஞ்சி அக்காக்கு தான் தேங்க் பண்ணணும். ரமணி அக்கா வந்து டீச்சிங், டைலரிங் டீச்சிங் ரொம்ப பொறுமையா சூப்பரா சொல்லி கொடுத்தாங்க. இங்க ஆஃபர் போட்டதுனால இங்க காஸ்டியூம் டிசைனிங் நான் ஜாயின் பண்ணிட்டேன். காஸ்டியூம் டிசைனிங் வந்து ஃபர்ஸ்ட் பேசிக்ல இருந்தா எடுப்பேன்னு சொன்னாங்க. இல்லக்கா எனக்கு பேசிக் ஃபர்ஸ்ட் ஒருத்தவங்க கிட்ட கத்துக்கிட்டேன். இல்லம்மா நீ பேசிக்ல இருந்து வந்தாதான் உனக்கு ஒண்ணு நான் சொல்றது புரியும், ரொம்ப சூப்பரா புரியும் அப்படின்னு சொன்னாங்க. அங்க நான் ஒருத்தவங்க வீட்டுல கத்துக்கிட்டதோட அக்கா சொல்லி கொடுத்த அந்த பேசிக் மெத்தட் வந்து எனக்கு ரொம்ப சூப்பரா புரிஞ்சுது. இந்த மாதிரி நல்லா ஸ்டிச் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. எங்க அம்மாக்கு தான் நான் ஸ்டிச் பண்ணணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசைப்பட்டாங்க. அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நானும் ஸ்டிச் பண்ணி இப்ப கொடுக்குறேன் அப்படின்னும் போது எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. இது மாதிரி நான் இப்போ ஸ்டிச் பண்ற டைம்ல தான் ரஞ்சி அக்காவும் ரமணி அக்காவும் என்ன வந்து ஆரி டீச்சரா செலக்ட் பண்ணாங்க. 30 மெம்பர்ஸ்ல என்ன செலக்ட் பண்ணும்போது எனக்கு ரொம்ப பெருமையா இருந்துச்சு. அவங்க பேரை நான் காப்பாற்றணும்னு எப்பயுமே நினைக்கிறேன். இப்பவும் காப்பாற்றவும் செய்வேன். இப்போ அது மாதிரி அவங்க பிளவுசஸ், அவங்க ஸ்டிச்சஸ் போடுறதுமே ஹாப்பியா இருக்குன்னா அவங்க பிளவுசஸ் எடுத்து போடும்போது ரொம்ப கிராண்ட் ஒர்க் பிளவுசஸ், சிம்பிள் ஒர்க் பிளவுஸா இருந்தாலுமே அவங்க ரொம்ப பெர்ஃபெக்டா போடுறாங்க. எல்லாருமே சூப்பரா போடுறாங்க. அது எல்லாமே என்ன ட்ரெயின் பண்ண வந்து ரஞ்சி அக்காக்கு தான் நான் தேங்க் பண்ணணும். அதுக்கப்புறம் ரமணி அக்கா ரெண்டு பேருமே என்ன இந்த அளவுக்கு எடுத்துட்டு வந்திருக்காங்கன்னா அது அவங்க தான். நான் வந்து இந்த இன்ஸ்டியூட்ல ஒரு டீச்சரா ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைச்சு பார்த்தது கூட இல்லை. இது வந்து எனக்கு ஒரு ட்ரீம் தான் சொல்லலாம். ஏன்னா எங்க அப்பா வந்து சும்மா வீட்டுல சும்மா இருக்க திட்டிகிட்டே இருப்பாரு. இருந்தாலும் அவர் முன்னாடி வந்து நான் ஒரு விஷயம் பண்றேன், இந்த மாதிரி நான் ஏன் பண்றேன், அவங்க நான் ஒரு டீச்சரா இருக்கேன், ஒருத்தங்க நிறைய பேருக்கு சொல்லி தரேன் அப்படின்ற போது எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. அக்கா சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் என்னோட ட்ரெயினர் செல்வி அக்கா, பவானி, தீபிகா இவங்க 3 பேருமே என்ன வந்து ரொம்ப டீச் பண்ணிட்டு இருக்காங்க. நான் படிச்சுட்டு தான் இருக்கேன் இப்பவும் காஸ்டியூம் டிசைனிங். நானுமே வந்து அவங்கள பார்த்து இன்ஸ்பயர் ஆகி நானும் வந்து இன்னும் நல்லா டீச் பண்ணணும். ரஞ்சி அக்கா, ரமணி அக்கா, செல்வி அக்கா, பவானி அப்புறம் வந்து தீபிகா இவங்க எல்லாரும் மாதிரியும் நானும் வந்து டீச் பண்ணணும் நல்லா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு மோட்டிவேஷன் வந்துச்சு. ஏன்னா அவங்க வந்து ரொம்ப அழகா சொல்லி கொடுத்தாங்க. இந்த விஷயம் இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு நானுமே அந்த மாதிரி என்னோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து சொல்லி கொடுக்கும் போது எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. இது எல்லாத்துக்குமே ஷாராஸ், அப்புறம் வந்து என்னோட ட்ரெயினர்ஸ், அதுக்கப்புறம் வந்து என்னோட கோவர்க்கர்ஸ்னு சொல்லலாம் அவங்க, அதுக்கப்புறம் ரஞ்சி அக்கா, ரமணி அக்கா இவங்க எல்லாருக்குமே தேங்க்ஸ். இவங்கெல்லாம் இல்லைன்னா நான் இந்த இடத்துல இருந்திருக்க மாட்டேன். எனக்கு ரொம்ப நன்றி.